காய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுவிழான் இளவாலையில் வந்து நிற்கிறோம். சிறுவிழான்றது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள சந்தையிலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் பண்டத்திறப்பு போகிற வீதியில் பெரிய விழான் சந்தைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு தான் இந்த சிறுவிழான்றது இருக்குது. இந்த சிறுவிழான் பாபா கோயிலில் இருந்து சரியாக ஒரு 400 மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குது. அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக பண்டத்திறப்பு தெல்லிப்பள பிரதான வீதியிலேருந்து 400 மீட்டர் தூரத்தில் இந்த செம்மண் காணி விற்பனைக்கு வந்துருக்குது. இந்த காணின்ற அளவை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 20 பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணிக்கு வர்ற பாதையை பார்த்திங்கன்னா ஒரு 350 மீட்டர் தூரத்துக்கு தேர் பாதையும் ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு மண் பாதையும் இருக்குது. இந்த காணியை சுற்றி வர பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா முள்ளு கம்பி வேலி போட்டு அறுக்கியாக்கப்பட்டிருக்கு. 2 பக்கத்துக்கு வந்து தகர வேலியும் பூட்டியிருக்கணும். இந்த காணிக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கம் பாதை இருக்குது. நாங்கள் வர்ற பாதையிலேருந்து எல் ஷேப்புக்கு வந்து இந்த காணிக்கான பாதை வந்து வருது. இந்த காணிக்கை பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா 4 காய்க்கிற தென்னை மரம் வந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் மாமரம் பலாமரம் வந்து நிற்குது. மற்ற இந்த காணிக்கில் பார்த்திங்கன்னா கரண்ட் வசதிகள் வந்து எடுத்திருக்கணும். இந்த கொட்டிலும் வந்து அமைச்சிருக்கணும். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நின்று தங்கியும் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கே தெரியும், இந்த காணி வந்து ஒரு செம்மண் தர எந்த ஒரு பயிற்சியை செய்கிறதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த காணி வந்து உகந்த ஒரு காணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே கூடுதலான ஆக்கள் வந்து முந்திரிகை செய்கையும் செய்கிறவங்க. அந்த முந்திரிகை செய்கைக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்குள்ள வந்து பந்தல் அமைச்சிருக்கணும். கிழுவங்கதிகளில் அமைக்கப்பட்ட ஒரு பந்தல் இருக்குது. நீங்கள் இந்த பந்தலில் முந்திரிகை செய்கையும் செய்யலாம். அதே நேரத்தில் பாகல் புடல் போன்ற கொடித்தவங்களையும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணிக்கில் வந்து பெரிய ஒரு வெட்டுக்கிணறு ரெண்டு இருக்குது. இந்த கிணத்தை பார்த்திங்கனாலே தெரியுது, பெரிய ஆழமான கிணறு. தண்ணி வந்து நல்ல தண்ணி கிணறு தான். இதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு 2 பரப்பு கிட்ட இந்த முந்திரிய பந்தல் வந்து இருக்குது. இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்திங்கன்னா பரப்பு வந்து 12 லட்சம். விலை வந்து நீங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக இந்த காணி தொடர்பான முழு தகவலையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.